மக்கள் அனைவருக்கும் ரியல் எஸ்டேட் அதிபர் சேனலின் அன்பு வணக்கங்கள். உலகத்தில் நம்ம எந்த மூலையில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்ம கோயம்புத்தூரில் நமக்குன்னு ஒரு இடம் வேணும், நமக்குன்னு ஒரு வீடு வேணும்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே மனசில் ஆசை இருக்குங்க. சரி, நம்ம மனசுக்கு பிடிச்ச கோயம்புத்தூரில் இடம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது அது கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும்ல. அதே போல் நாளைக்கு சட்ட ரீதியான எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு அது டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்ல. சரி, இது எல்லாமே இருக்குது. ஆனால் நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் அமெனிட்டிஸும் நம்ம வீட்டு வாசலில் கிடச்சா நல்லாயிருக்கும். இதை நான் சொல்லலைங்க, எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையில் அவசரமாக நம்ம எல்லா வேலைகளும் நம்மளே எல்லாம் செய்ய முடியாது. அதனால் நமக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டோர் ஸ்டெப்ஸில் கிடைக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டிடிசிபி சைட்டு கார்ப்பரேஷன் லிமிட்குள்ளே எங்கேஜிங்கான ஒரு ஏரியாவில் கம்மியான விலையில் கிடைக்கிதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க தானே. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி சுங்கம் டு உக்கடம் பைபாஸ்லேருந்து லெஃப்டில் ஒரே ஒரு கிலோமீட்டரில் ஒரு பிரம்மாண்டமான டவுன்ஷிப்புக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம கிங்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் ஏஆர் கார்டன்ஸ்னு சொல்லிட்டுங்க டிடிசிபி சைட்டை அழகு போல் நீங்கள் பிரிச்சிருக்காங்க. இவங்க 2024 டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்க. வாங்கின விதின் 5 to 6 monthsலேயே 90% ஆஃப் த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ பேலன்ஸ் ஒரு 10 சைட்டு தான் இருக்குது. ஸோ இந்த சைட்டுகள் அளவுகள் பார்த்தீங்கன்னா 1.5 சென்ட்லேருந்து 3.5 சென்ட் வரைக்கும் இவங்க பிரிச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கோயம்புத்தூர் மாநகராட்சியினுடைய 86வது வார்டுக்கு உட்பட்டு வருதுங்க. இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களாக இருக்கட்டும், கவுன்சிலராக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான மிகப்பெரிய இந்த டவுன்ஷிப்பின் மக்களுடைய தேவைகளை முன்னமே அறிஞ்சு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அதை நிவர்த்தி செஞ்சு தந்துடுறாங்க. நம்ம ஏஆர் கார்டன்ஸ்லேருந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் 3 கிலோமீட்டர்ஸில் இருக்குதுங்க. உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் 1 கிலோமீட்டரில் இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 2 கிலோமீட்டர்ஸில் இருக்குதுங்க. 2.5 கிலோமீட்டர்ஸில் ஹானரபிள் கோயம்புத்தூர் கம்பைன்டு கோர்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்குதுங்க. மிகப்பெரிய இந்த டவுன்ஷிப் உள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்னு சொல்லி எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ஃப்ரூட் மார்க்கெட் இருக்குது, ஹோல்சேல் வெஜிடபிள் மார்க்கெட் இருக்குது, ஹோல்சேல் ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. இன்னும் நம்ம வீடுகளுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் வேணுமோ எல்லாமே உங்களுடைய டோர் ஸ்டெப்பில் கிடைக்கிற மாதிரி வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் ஒரு ஃபூடியாக மட்டும் இருந்துட்டீங்கன்னா இந்த டவுன்ஷிப்பை விட்டு எங்கேயுமே போக மாட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஈட்டரிஸு, பேக்கர்ஸு அண்ட் பிராண்டடாக இன்டர்நேஷ்னல் தரத்தில் இருக்கக்கூடிய பிரியாணி ஷாப்ஸுன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் அவ்வளோ ஈட்டரிஸ் இருக்குதுங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கிற ட்ரெண்டிங் ஃபேஷன் கோயம்புத்தூருக்குள்ளே இந்த டவுன்ஷிப்பில் இருந்து தான் வெளியே போகும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னென்ன இருக்குது உங்களுக்கு. பிராண்டட் க்ளோத்ஸ் அண்ட் ஃபுட்வேர்ஸ் ஃபார் லேடிஸ், ஜென்ஸ் அண்ட் கிட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேமிலிக்கு தேவையான வேர்ல்டு ட்ரெண்டிங் ஃபேஷனபிள் ஆக்சசரி ஷோரூம்ஸும் அவைலபிலிட்டியாக இருக்குதுங்க. நான் இந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மிகைப்படுத்தி சொல்கிறதா நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சிம்பிளாக நான் சொல்லிடுறேனே. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்குறீங்க. ஸோ அதுக்கு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் ரைட்டர் 10 பேர் இருக்காங்க சரௌண்டிங்கில். இல்லை நான் லாயரை வச்சு தான் கிரையம் பண்ணுவேன்னு சொன்னால் 50 லாயர்ஸ் இருக்கிறாங்க சரௌண்டிங்ஸில். சரி, கிரையம் பண்ணிட்டேன், நான் வீடு கட்ட போகிறேன், என்ஜினியர்ஸ் எனக்கு வேணும்னு சொன்னால் 100 என்ஜினியர்ஸ் இருக்காங்க. இல்லை நான் என்ஜினியர்ஸை வச்சு நான் பில்ட் பண்ண விரும்பலை, மேஸ்திரியை வச்சு நான் பில்ட் பண்ண போகிறேன்னு சொன்னீங்கன்னா ஒரு 200 மேஸ்திரி இருக்கிறாங்க. நான் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணணுன்னா 500 பெயிண்டர்ஸ் இருக்கிறாங்க. நான் வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணணும் 500 எலக்ட்ரீஷியன்ஸ் இருக்கிறாங்க. நான் வீட்டுக்கு ப்ளம்பிங் ஒர்க்ஸ் பண்ணணும் 500 ப்ளம்பர்ஸ் இருக்கிறாங்க. நான் இதெல்லாம் மிகைப்படுத்தி சொல்லலை. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம என்னன்னா நமக்கு சாய்ஸஸ் தான் ஒரு பேசிக் ஹியூமனுடைய
ரைட்ஸுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால், எந்த விஷயமா இருந்தாலும் அதில் சாய்ஸஸ் இருந்தால் தான் நம்மளுடைய முடிவுகளை காங்க்ரீட்டாகவும் தீர்க்கமாகவும் எடுக்க முடியும். அதுதான் நமக்கு மனநிறைவையும் தரும். சரி, நீங்கள் உடனடியாக வீடு கட்டி குடியேறதாக இருந்தாலும் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கி போடுறதாக இருந்தாலும் நம்ம ஏஆர் கார்டன்ஸ் தான் உங்களுக்கு காங்க்ரீட்டான சாய்ஸ். நன்றி.